அன்பான தமிழ் ஒரு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கனாக்கா, காய் பொங்கல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வாங்க. தேவையான அளவு மிளகு போட்டாச்சு, பட்டையும் கிராமும் தேவையான அளவு போட்டாச்சு, கல்பாசிப்பூ தேவையான அளவு, பிரியாணி இலை தேவையான அளவு போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்குறது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. பச்சை மிளகா போடுறோம், தேவையான அளவு தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு நல்லா கிண்டிடுறோம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. கேரட்டு பீன்ஸ் வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை போடுறோம். கேரட்டு பீன்ஸ் போட்டுருவோம். எண்ணெயில் வதங்கினாக்க நல்லாயிருக்கும். கேரட்டு பீன்ஸ் போட்டாச்சு. மஞ்சள்தூள் தேவையான அளவு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டிடுவோம். கிண்டி நல்லா வதங்கட்டும். கேரட்டு பீன்ஸ் நல்லா வதங்கினாக்க நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிருச்சு. இது ஒரு டம்ளருக்கு வந்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஓகேங்களா? இது வீட்டு அரிசினா கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க. கடை அரிசினா இந்த ஒரு டம்ளரில் வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றினோம்னா தான் கரெக்டாக வரும். வாங்க தண்ணி ஊற்றுவோம். 1 2 3 4 தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போ வந்து நம்ம 5 டம்ளர் போட்டிருக்கோம். அப்போ வந்து ஒரு கடி உப்பு போடுறோம் பாருங்கள். 5 படி போட்டிருக்கனால 2 கை உப்பு போடுறோம். ஓகேங்களா? நல்லா கொதி வரட்டும். அரிசி ஊறப்படையில் கொஞ்சம் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். அதனால் வந்து அரிசி ஊறப்படையில் பாசிப்பருப்பு எவ்வளோ ஒரு கிளாஸ் போடுறீங்கன்னா ஒரு 1/4 கிளாஸ் பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. கொதி வந்துருச்சான்னு பார்ப்போம். வாங்க முடிவுன்னு பார்ப்போம். நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. காய் நல்லா வெந்துருச்சு. வாங்க இப்போ அரிசியை போடுவோம். அரிசி போட்டாச்சு. நல்லா கிண்டுவாங்க. அரிசி போட்டாச்சு. கொஞ்ச நேரம் அரிசி போட்டு நல்லா கொதி வருது பாருங்கள். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அடிக்கடி, இல்லைன்னா அடியில் உட்காந்துரும். ஓகேங்களா? நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 3/4 வேக்காடுக்கு வந்துடுச்சு சாப்பாடு. கொஞ்சம் நேரம் மூடி போட்டுருவோம். தண்ணி நல்லா வற்றட்டும். நல்லா தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. நல்லா கொதி வந்துடுச்சு. அது தம் போடணும். நீங்கள் குக்கரில் வச்சிங்கனாக்கா 3 விசில் 4 விசில் வச்சினாலே இதாகிடும். இந்த பாருங்கள் சாப்பாடு நல்லா கொஞ்சம் வந்துடுச்சு. அவங்க தம் போடுறது எப்படின்னு பார்ப்போம். மூடியை போட்டாச்சு. அதில் தண்ணியை தூக்கி வச்சுட்டு அடுப்பை வந்து ஸ்லோவாக வைக்கணும். பாருங்கள், ஸ்லோவாக ஒரு 5 நிமிஷம் அடுப்பை ஸ்லோவாக வச்சிட்டிங்கனாக்கா தம் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ தம் போட்டாச்சு. அடுத்து வந்து அடுப்பை 5 நிமிஷம் கழிச்சு அமர்த்திடணும். தம் எடுக்கையில் எப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க 1/4 மணி நேரம் ஆச்சு. தம்மோட போவாங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா அழகாக சூப்பராக இருக்குது. நல்லா குழஞ்சி சூப்பராக இருக்கிறோம் பொங்கல். காய் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடுவோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் உறவுகளே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.